ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து விண்டு பிரேக்கர் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்னால நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற அப்படிலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவலாக இருக்கும். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து பொறுமையாக உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லா சீனையும் நான் கவர் பண்ணிட்டேன். அதனால எனக்காக ஸ்கிப் பண்ணாதீங்க. பிடிச்சிருந்த பட்சத்தில் கமெண்ட்ல ஒரு ஹார்ட்டினோ இல்லை ஃபயர் எமேஜோ போட்டு வீடியோவை பாருங்க. சரிங்க, இதோட நம்ம ரொம்ப பேசாம கதைக்குள்ள போகலாம். இப்போ ஹீரோவும் மூஞ்சி டென்ஷனாக வச்சுன்னு வந்து இருக்கான். டச் பண்ண பார்த்துட்டு, தம்பி என்னப்பா மூஞ்சி குரங்காட்ட வச்சுன்னு இருக்கேன். நான் இங்கே ஒரு கிழக்கு குத்துற மாதிரி ஆயிட்டேன். அது என் முதுகுல சவாரி பண்ணிட்டு வந்து பாரு முன்னாடி. குட் மார்னிங் டச் பண்ண. ஓ பாட்டி சாட்டோ கீழே இருங்க பாட்டி. இருறா தம்பி, நாங்களாம் வயசானவங்க பொறுமையாக தான் கீழே இறங்குவோம். உனக்கு தெரியாத அதெல்லாம் ஒன்று மாதிரி என்ன இளம் பசங்க தானே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என் வாய மூணு இறங்கு. அப்போ அந்த பாட்டியை எகிரி குச்சி நடந்து போக, ஏய் இன்னும் எகிரிலாம் குச்சி நடந்து போற, என்கிட்ட என்னமோ கால் வலிதுன்னு சொல்லிட்டு தூக்கின்னு போடுவான்னு நீ தான் நல்லா நடக்குறியா? ஏன் என்கிட்ட சொன்னேன். ஆமா ஆமா தம்பி, என்ன இருந்தாலும் நாங்கள் வயசானவங்கள அப்படிதான். இது வயசானவங்களா நல்லா நடக்குது, எனக்கு வேணும்னு வச்சு சேரல. சரி உரா டென்ஷன் ஆகாத. நீ ஒரு ஃபியூரின் பாய். நீ என்ன காப்பாத்த மட்டும் இல்லாம என்னோட ஊர் மக்களையும் காப்பாத்தின ஒரு லைஃப் சேவர். இதை கேட்டவனும் வச்சு பொங்க. ஆமா ஆமா, ஆனா அவனும் இதை ஒண்ணு சொல்லிடுங்கடாப்பா, தலை வலிக்குது. சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவனு கிளம்ப. டச் பண்ணுவோம். வரணும் சார், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போ. சரி இன்னைக்கு மத்தியானம் வந்து ஒரு செரிமனி வேற ஸ்கூல்ல நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாம இப்பதான் 10 மணி ஆகுது. என்னப்பா அது எதிர்பார்த்து காத்து நிறுவல ரெடியா அப்படின்னு அவங்களும் இவ்வளவு திச்சுக்கிட்டே சொல்ல. ஏன் அப்படிலாம் இல்ல ஆய மூடு பாத்துடா, அங்க எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆளுங்க நிறைய பேர் பானுங்க. என்ன நீ வளர்ந்துரு அந்த டைம் டச் பண்ணா அப்படின்னு கத்தின்னு ஒருத்தனும் இவங்களோட கடைக்கு வர. அவன் பார்த்தா அந்த அடுத்த நிமிஷமே காலை வாரி நிற்கிறான். அப்ப அந்த பாட்டியும் குட் மார்னிங் நீரே. குட் மார்னிங் பாட்டி சாட்டோ. எப்படி இருக்குது டச் பண்ணா நானு, இதுதான் என்னோட புது ஃபியூரின் யூனிஃபார்ம். ஹீரோவும் தம்பி உன்னோட ட்ரெஸ்ஸோட அந்த டேக் எல்லாம் அப்படியே தான் இருக்குது பாருப்பா. அது அப்படியே இருக்குதா? அதாவது கேட்ட வந்தா இப்படி வந்துருக்கானா எல்லாரும் பார்த்து தரப்பா பிச்சு பண்ண போறியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே வந்து புலமின்னு அப்புறம் ஒரு வழியா எடுத்துறான். ஹீரோவும் இவனும் ஒரு ஃபியூரின் ஆளா? ஆமா ஆமாடா, எவனும் உன்னோட ஸ்லேம் கிளாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நிமிஷம் இல்லைங்க, இந்த பையன் யாருன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இவனு இந்த டவுன்ல இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. ஏய் என்ன டவுன்ல இல்லைன்னா உங்க டவுன்ல வரக்கூடாதா? ஆமாடா புதுசா வந்திருக்கியா அதனாலதான். என்ன யாரு கலரா இருக்குது, அது மட்டும் இல்லாம கண்ணூர் டிஃபரெண்டா இருக்குது. ஏய் என்ன சொன்ன? ஒரு தம்பி உன்னோட வழி என்னன்னு எனக்கு புரியும். உன்னோட வாழ்க்கையில அதிகமான கஷ்டங்கள் பட்டு நிறைய மன வளர்ச்சியில் காலாயிட்டியா என்னன்னு தெரியலையே. அதனால தானே இது சின்ன வயசுலயே உனக்கு முடியெல்லாம் நினைச்சு போயிடுச்சு. ஹீரோவா நிறைய மன வளர்ச்சலா இப்ப அதை பார்த்து அவங்களும் தெரியுறாங்க. அச்சோ கடாய காப்பி பண்ணிக்கிறீங்க. டேய் ஏய் அவன் சொல்றான் நீயும் தெரியுற பாத்தியா? உரா நீரே, இவன் பேர் தான் சாக்குறான். நேத்து தான் இந்த டவுனுக்கு புதுசா வந்தான். அப்புறம் சாக்குரா இவன் தான்டா நீரே. ஓ சாக்குராவா? உண்மையிலே உன் பேர்லாம் இங்க ஒருத்தன் கிடையாது. கண்டிப்பா நீ வெளியில இருந்தா வந்திருக்க. அப்ப ஹீரோ இதை கேட்டுட்டு என்ன பாத்தியா எப்படி இன்சல்ட் பண்றான்னு விடு. அப்ப நீரேவும் டைரி ஃபியூரின் ஹை ஸ்கூல் வந்து ஒரு சாதாரண ஹை ஸ்கூல் கிடையாதுறான். அதுல இருக்க மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருமே இங்க இருக்கிற லோக்கல் மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. வீக்கா இருக்கிற எப்பவுமே அந்த இடத்துல தோத்து போவான். உண்மையிலேயே அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே உண்மைக்காக போராடுற ஒரு ஹீரோ. அப்படி இருக்கும்போது வெளியில இருந்து நீ எதுக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்படுற? இவ்வளவு எனக்கு தேவை எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் ஆகணும். இங்க இருக்கிற மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுலாம் எனக்கு தேவையே கிடையாது. அந்த ஃபியூரின்ல எல்லாரையும் ஆளக்கூடிய அந்த லீடருக்கான டாப் பொசிஷன் அடையணும்னு ஆசைப்படுறேன். இதை கேட்டவனும் கண்டிப்பா அது நடக்கவே நடக்காதுறான். ஏன்னா ஒவ்வொரு யோசனை தம்பி திரும்பியும் இந்த மாதிரி நடிச்சு விடுமா எல்லாம் முடியும் சொட்ட வச்சு அப்புறமா கேட்டு அவங்கள தெரிய ஒக்கையாராய் தேவையில்லாம என்ன வந்து கலாச்சிருந்து இப்ப டச் பண்ணவும் டேய் டைம் ஆகல. ஏ ஆமா லேட் ஆயிடுச்சு. சரி டச் பண்ணா நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். ஏய்ரா பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடாம போற அப்படின்னு டச் பண்ணவும் கேட்க. ஏய் இங்க ஒருத்தர் கத்தின்னு இருக்க எதுவுமே கண்டுக்க நீங்க பாட்டு பேசின்னு இருக்கீங்க. யூனிஃபார்ம் ரெடி பண்றதுலேயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு டச் பண்ணா. அதனால இப்போ நான் அந்த செரிமனிக்கு வேணா போறோம். சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளம்ப. இன்னைக்கு நான் ஒரு ஹீரோவா இருந்து இதுக்கப்புறம் உண்மையை நிலை நிறுத்த போறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போக பார்த்தா முன்னாடி கதவுலயே மோதிக்கிறான். அவன் எவ்வளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனை கிளம்ப. ஏய் இன்னும் பைத்தியக்கார தருமா அவன் சிச்சிட்டு ஏதோ பேசிட்டு போறா, நீ அவனுக்கு கூட சேர்ந்து சிரிக்கிற. நான் இந்த ஃபியூரினுக்கு எதுக்காக வந்தனோ அதை என்ன பண்ணவே விட மாட்டேங்க போலயே. அது இல்லாம அவன் பார்க்கவே பைத்தியக்கார மாதிரி இருக்கான். அவன்லாம் அந்த ஸ்கூல்ல படிக்கிறானா? அவன் என்னதான் பார்க்க ஃபேஷனா இருந்தாலும் அடிச்சா அடி வாங்கி கீழே வந்துடும் போலயே. என்னடா அவனோட தோற்றத்தை வச்சு நீ முடிவு பண்றியா? அது துணியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவன மாதிரியான துணி போடுற யாருமே அந்த அளவுக்கு சண்டை போடுறதா சரித்தனம் கிடையாது. இப்படி போடுறவனுக்கு எல்லாமே சும்மா ஃபேஷனுக்காக போடுவானுங்க. அவனெல்லாம் ஈஸியா அடிச்சு போட்டுலாம் தெரியுமா? அப்பதான் நம்ம டச் பண்ணவும் சரிடா உனக்கு நான் காஃபி போறேன் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு போட. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த காப்பி கோட்டையை தயாரிக்கிறது எந்த பழத்துல இருந்து தெரியுமா? அதோட கலராச்சும் உனக்கு தெரியுமா? அது என்ன இது பார்க்க காஃபியா இருக்கனால காஃபி கலரா தான் இருக்கும். இல்ல அது மேல இருக்கிற தோல் வந்து ரெட்டிஷா இருக்கும், உள்ள விதை வந்து ஒயிட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அதை சூடு பண்ணி வறுத்த பிறகுதான் அதை நம்ம காஃபி போடுறோமே. அதனால ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கும். ஒருத்தவங்களோட வெளி தோற்றத்தை வச்சு அவங்க உள்ளுக்குள்ள எப்படியாப்பட்டவங்கன்றத உன்னால கணிக்க முடியாது. அதனால தேவையில்லாமலாம் இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணின்னு மத்தவங்க கிட்ட பழகாத. அது உனக்கு பின்னாடி ஆபத்தா அமையும். அப்ப இதை கேட்டவங்களும் அப்பனா அவன் நல்லா ஃபைட் பண்ணனா? டே பைத்தியக்காரா உனக்கு இதை விட்டா வேற எண்ணமே வராதா? ஃபைட்டுன்ற. அதுக்கப்புறம் நம்ம டச் பண்ண சொன்ன விஷயத்தை அவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு போயின்னு இருக்கான். அப்ப போற வழியே நிறைய கடையை சேர்ந்த மக்களும் ஹீரோ நேத்து அந்த ஊருக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவங்களும் அவங்க கடையில இருக்க விஷயங்களை இவனுக்கு பரிசா கொடுக்குறாங்க. என்னடா இங்க நடக்குது, நமக்குலாம் ஏன்டா இது பரிசு கொடுக்குறானுங்க? உண்மையிலேயே அவ சொன்னது எல்லாமே உண்மைதான் போல. இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே ஃபியூரின் ஹெல்ப் பண்றதுனால அவங்க ரொம்ப பாத்துக்கிறாங்க. இவங்களும் அதுல திடீர்னு ஒரு பொண்ணு கூப்பிட ஹீரோவா அவன் கையில
வச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு திரும்பி பார்க்க அப்ப வந்து பண்ணும், நீங்க ஃபியூரின் தானே, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன். இப்ப பார்த்தா இந்த இடத்துல நீரவே ஒரு கேங்கே வந்து அடிக்கிறானுங்க. வாங்கடா வாங்கடா, இன்னைக்கான ஃபன்னே இவன் தான் நமக்கு. எதுக்காக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ தலையிடுற? டேய் காரணம் என்னன்னா, எதுக்காக நீங்க அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறீங்க? அது உனக்கு என்ன வந்துச்சு? நாங்க பண்றோம், நீ அதை தடுத்துனா உன்னையும் நாங்க அடிப்போம். நீ ஒரு ஃபியூரியனை சேர்ந்தவனால அதெல்லாம் தடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அமைதியா இங்க இருந்து போயிடு, தனியா வேற இருக்க, அப்புறமா உன்னோட விளைவுகள் ரொம்ப மோசமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப திரும்பி நீரை போட்டு அவனை பிடிச்சி தடுக்கிறான். ஏய் என்னடா லூசத்தனமா பண்ணின்னு இருக்க, நீ எல்லாம் ஒரு ஹீரோக்கு ஆகிறதுக்கான தகுதியே கிடையாது, அடி வாங்கி சாவாத, அமைதியா போயிடுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடிக்க எல்லாரும் கேவலமா பேசுறாங்க. அப்ப திரும்பி போயிட்டு அவனை தடுத்துட்டு, டேய் நீங்கெல்லாம் இந்த டவுனுக்கே வந்த ஒரு சாபம் தெரியுமா, அதையெல்லாம் நீக்கிறதுக்காக தான் நாங்க ஃபியூரியன் சேர்ந்த ஒரு ஹீரோவா இருந்து வந்திருக்கோம். உங்க மாதிரியான ஈவில்ஸ் எல்லாருமே நாங்க தோப்படிப்போம்டா, நீங்க வெளியே போன இந்த டவுனை விட்டு. அப்ப அவனுங்களும் இல்லத்தனமா சிரிச்சுட்டு, இந்த பையன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், சூப்பர் ஹீரோ மாதிரி பண்ணின்னு இருக்கான், தம்பி நீ ஒன்னும் ஸ்ட்ராங் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போட்டு அடிக்கிறான். லாஸ்டா ஒரு அடி அடிக்க போக அந்த டைம்ல நம்ம ஹீரோ பர்ஃபெக்டா வந்து அவன் மூஞ்சில கிக்கு விட நீரேவும் இந்த ஸ்லோ மோஷன்ல பாக்குறான். அப்ப அவனும், டேய் எதுக்காகடா என்ன காப்பாத்துன? டேய் இவன் யாரா? டேய் இவன் இன்னொரு ஃபியூரியன்ஸ் என்னடா, இவனை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருப்பான்டா, இவனோட ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் அது காப்பாத்துறனா ஃப்ரெண்டா? அதெல்லாம் கிடையாதுடா முட்டாள்களா, ஒரு வீக்கான ஆளை போட்டு அடிக்கிற தகுதி இல்லாத நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் கிட்ட மோதி பாக்குறீங்களா அப்படின்னு அவனும் சொல்லிட்டு அவன் கூட போய் ஃபைட் பண்ணி எல்லாருமே போட்டு அடிக்கிறான். இதெல்லாம் நீரேவோ பார்த்துட்டு, ஏய் யாரா நீ அந்த மாதிரி பாக்குறான். என்னடா இவன் நம்ம பாக்குறப்ப வீக்குன்னு நம்ம நினைச்சோம் இந்த பைப்பிலே, அது மட்டும் இல்லாம கண்ணு வேற டிஃப்ரெண்ட் ஆகுது, கண்ணு தெரியாதெல்லாம் வேற பிரச்சனைடா, அப்ப பார்த்தா பிரபாவமா போட்டு அடிக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்ககிட்ட சொல்ல, அப்ப திடீர்னு அவன் திரும்பி இவனை விருத்தனமா பாக்குறான். அப்ப அவனும் பயந்துட்டு குழம்பு இருக்கு, அப்ப இவங்கிட்ட போறான். அவனும் அமைதியாவே அவனை கண்டுக்காம அவனும் அந்த இடத்துல கிளம்ப, என்னை காப்பாந்ததுக்கு ரொம்ப நன்றிடா, ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, ஒரு ஃபியூரின்ல ஒரு மெம்பரா இருந்து கூட என்னால ஒருத்தங்களை காப்பாற்ற முடியல. பைத்திய மாதிரி பேசின இருக்காத, எதையும் போட்டு குழப்பிக்காத, நான் ஒன்னும் உன்னை காப்பாத்துறதுக்கு ஒன்னும் வரல, இந்த பிளேஸ்ல பைத்தியக்காரனுங்க நிறைய பேர் சுத்துறானுங்களா, அது எனக்கு பிடிக்கல, அதுக்காக கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இவனுங்களை வந்து இப்ப அடிச்சேன். எதுக்காக நான் இந்த ஃபியூரியனுக்கு வந்து நினைக்கிறேன், இந்த ஒரு ரீசனுக்காக தான், எல்லாரையும் அடிச்சு நான் ஸ்ட்ராங் ஆகணும். அப்பதான் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க, ஃபியூரியன்ல இவன் சேர்றதுக்கு முன்னாடி இவனோட மிடில் ஸ்கூல் லைஃப்ல நிறைய பேர் இவனை புள்ளி பண்ணி அடிச்சுன்னு இருப்பாங்க. அந்த டைம் ஒரு ஃபியூரியனை சேர்ந்த ஒரு நபரும் இவனை வந்து காப்பாத்திருப்பாங்க. அந்த டைம் தான் அவன் யோசிப்பான், ஃபியூரியனை சேர்ந்தவங்க மட்டும் எங்க இருக்கிற எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி நானும் ஏன் பண்ணக்கூடாது, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் ஃபியூரியன்ல சேர்ந்து எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னோட கவலையே நான் ஒன்னும் ஸ்ட்ராங் ஆகலன்றதுதான். அப்ப அவனும் இதெல்லாம் கேட்டுட்டு அப்ப டச் பண்ணவோட கடையில அவனும் சொல்லியிருப்பான்ல, இந்த மாதிரி அந்த பையன் என்ன ஜெயிலா இருக்கான், அதே மாதிரி ஒரு ஃபைட்டரா இருக்கிறதுலாம் வாய்ப்பு கிடையாது, நல்லா கூட ஃபைட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைவா மதிப்பிட்டிருப்பான். அந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து இப்போ கொஞ்சம் அவனும் ஃபீல் ஆகுறான். விடு நீ ஒரு வீக்கான ஃபைட்டரா இருக்கதான், அதுக்காகலாம் சும்மா போட்டு ஆயுதம் இருக்காத, குழந்தை பையன் மாதிரி ஒன்னும் நல்லா ட்ரை பண்ணி ஸ்ட்ராங் ஆகுது சரியா, உன்னோட நிலைமை தான் எனக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தது, பட் ஆனா அதையெல்லாம் நான் மாத்தணும் தெரியுமா அப்படின்னு சொல்ல இதை கேட்டவனும் ஷாக் ஆகுறான். அந்த டைம் அந்த பொண்ணு வந்துட்டு, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, இவனை ஆயுதத்துக்கு பார்த்துட்டு, ஐயோ இந்த டைம் வந்து இப்படி கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெக்க வந்துட்டு தலைவனும் புலம்புறான். நீங்க அந்த கேங்கு கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு நின்றீங்களே, அதுக்காக உங்களுக்கு ஹெல்ப்பா நான் தான் இவரை போய் கூட்டின்னு வந்தேன், ரொம்ப நன்றி நீங்க என்ன காப்பாத்துறதுக்கு அப்படின்னு அவங்களும் சொல்ல, இவனை இதை கேட்டுட்டு ஹாப்பியாவே அழுகுறான். அதே டைம் ஹீரோ கிட்டே அவங்க தேங்க்ஸ் சொல்ல அவனும் வெக்க வந்துட்டு அந்த இடத்துக்கு கிளம்ப, ஜெய் சாக்குரா அடில்றா. அப்ப அவனும், என்னடா சரி டென்ஷனா அப்படி பாக்காத, உன்னோட ஹைட் என்ன வெயிட் என்ன உன்னோட திறமைகள் என்னன்னு சொல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாமே டாப் சீக்ரெட் நோட் மாதிரி எல்லாம் போட்டு எழுதினு இருக்கான். சாங்கவனு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணின்னு இருக்கான், ஒவ்வொருத்தனோட டீட்டெயில் எடுத்து வச்சு. இந்த டைம் அவனு டென்ஷன் தலையில ஒரு கொட்டு போடு, ஜெய் பைத்தியம் என்ன தொடாத, என்ன மன்னிச்சுடா, ஏன்னா நல்லா ஃபைட் பண்றதுக்கும் கூலா இருக்கிறதுக்கும் நிறைய விதமான ஆட்களுடைய டேட்டாவும் எனக்கு தேவை, அதனாலதான் இதெல்லாம் நோட் பண்ணி இருக்கேன். அதுக்கப்புறம் அவனை இங்கிருந்து வெக்கப்பட்டு கிளம்ப, ஏய் இருடா நானும் வரேன், சரி வா ஸ்கூலுக்கு போகலாம், அந்த இடத்துல நான் உனக்கு சுத்தி காமிக்கிறேன், ஏய் எனக்கு வழி தெரியும்டா, அந்த இடத்துல சொல்ல உன்னோட ஃபைட்டுக்கு நான் வேணா ஹெல்ப் பண்றேன்டா, யார் யாரு எந்தெந்த கிளாஸ் மெயினான ஆளுங்க பத்தி டீட்டெயில் நான் சொல்றேன், நீ கவலைப்படாத, நீ சொன்னல அந்த டாப்புக்கு போனதுக்கு அதுக்கு தான் சொல்றேன். இதை கேட்ட ஹீரோவும் அவனை பார்த்து ஆச்சரியப்படுறான். சரி வாடா இங்க இருந்து கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட்டின்னு ஓட. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க, அதாவது இந்த ஃபியூரின் அந்த டைம் அந்த ஸ்கூல்ல சேர்ந்த ஒருத்தனும், நான் உங்களை வரவேற்கிறேன் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் பசங்களா அப்படின்னு அவனு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ காமிச்சா அந்த மக்கள் எல்லாரும் கொடுத்த அந்த பரிசு தான் சாப்பிட்டுன்னு இருக்கான். பயவுல லேட் ஆக்கின்னு, ஏய் லேட் ஆயிடுச்சா வாடா போடா சேர் திட்டு வரா, ஏய் இரு பசிக்கிறா போடா, ஏய் இருடா இவ்வளவு பிரமாதமா இருக்கு நல்லா இருக்குதா, தேய் உங்களை சேர்த்து நான் அப்படியே பேசுறேன் வர டைம் ஆயிடுச்சு வர இருறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க அந்த கிளம்பி போக. ஸ்கூலே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா நம்ம புச்சிகிரி அனிமையில பார்த்த மாதிரியே இருக்குது. அப்ப அவனை கூட்டி நாங்க போக, என் ஸ்கூல் எப்படி பிரமாதமா, ஓ இந்த இடத்துல தான் அந்த முக்கியமான நபர்கள் எல்லாருமே படிக்கிறாங்களா, வாடா வாடாடி இங்க வந்து பாத்துக்கலாம் யார் யார் எந்தெந்த கிளாஸ்னு லிஸ்ட் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் பாக்க செக் பண்ணா, டேய் நீ நானும் ஒரே கிளாஸ்ரா, சரி ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிற, அப்புறமா அவனுக்கு பிடிச்ச மத்தவங்க பேரையும் சொல்ல, அவங்களும் நம்ம கூட தானே கிளாஸ், யாரா அவனுங்க எல்லாரும் இந்த ஸ்கூல்லயே சூப்பரான பசங்க தெரியுமா, சரி அவன் இருந்தா எனக்கு என்ன, நான் என்னுடைய வேலை இதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க, டேய் வெயிட் பண்ற வரண்டா, அது மட்டும் இல்லாம சாக்குறா தயவு செஞ்சு இந்த இடத்துல வந்து இப்படி எல்லாம் சொல்லி எனக்கு தெரியாத முக்கியமான விஷயம் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் பாக்க அதுல மோசமான பசங்களும் உன்னோட கிளாஸ்ல தான் போட்டிருக்காங்க. அது அவளும் பார்த்துட்டு, டேய் இவனுங்களா என்னடா டேய் இப்படி ஹை பையன் இருக்கேன், அவன் இருந்தா என்னடா கவலைப்படாத வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டி அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போயிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கிளாஸ்ல நுழையத்துக்கு முன்னாடியே அவன் ஒரு வாக்கு
வாக்குறுதியை வாங்குறான். சாக்குரா எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்றான். அதே ப்ராமிஸா? ஆமா, எல்லாருமே உன்னோட ஃப்ரெண்டா நினைச்சு பழகிறா, யாருமே பகச்சிக்காதரா, என்ன நல்லா சிரிச்சு பழகுனா. என்ன நீ காமெடி பண்ணிட்டு இருக்க என்கிட்ட வந்து? சரி சரி டென்ஷன் ஆகாத, இங்க சொல்றத ஒரு நிமிஷம் நல்லா கவனிச்சுக்கோ. ஃப்ளோரின்ல இருக்க ஒவ்வொரு மெம்பருமே இந்த டவுனை ஒன்னா சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? அதனால அந்த வகையில இங்க இருக்கிற ஒருத்தருக்கு எதிராக கூட நீ திரும்பினா இந்த மொத்த ஸ்கூலுமே உனக்கு எதிராக திரும்பிடும். அதனால அதுக்கப்புறம் உன்னோட லைஃப் இந்த இடத்துல முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமா சொன்னதை ஞாபகம் வச்சுன்னு நடந்துக்கோ. அவன் என்னடா கீழே எக்ஸசைஸ் பண்ணி ரெடியா இருக்கான். டேய் என்னடா பண்ற? வார்ம் அப் பண்றா சண்டை போறதுக்கு. ஏன்னா நீ இப்ப சொன்ன விஷயம்ல, அதுதான் எனக்கு நல்லதா தோணுச்சு ஐடியா. ஒருத்தனுக்கு எதிராக திரும்பினா மொத்த ஸ்கூலுமே ஒருத்தனுக்கு எதிராக திரும்பிடுமா? அப்பனா அதுதான் எனக்கு நல்ல ஐடியான்னு தோணுது. அதை நான் பண்ணலான்னு இருக்கேன். இப்பதான் சொல்லி ஊத்தி அது கூட போய் பேசுறேன். நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. யாரு என்ன பண்ணாலும் எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு தேவை இந்த ஸ்கூலோட டாப் பொசிஷன். அந்த டைம் அவனு கிளாஸ் உள்ள நோடியா எல்லாரும் இவனு விளக்கரமா பாக்குறாடுங்க. நீரவோ போச்சுடா சாட்டினாலே இப்படி இவனு மறைச்சு பாக்குறாடுங்க. இவன் காலி ஹீரோவும் பார்க்க. அப்ப ஒருத்தனும் இவங்கிட்ட வந்துட்டேன், நீ தானே அந்த சாக்குரா? ஆமா அது நான் தான். நீ யாரு அப்படின்னு ஃபைட் பண்ண ரெடியா இருக்க. பைத்தியம் என்னடா பண்ண போற? மன்னிச்சிரு இவ பைத்தியக்கார அப்படிதான் கேட்டாலே இப்படிதான் பண்ணுவோம். இவரு தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்ல போக அவன் பேரு அவனே நான் தான், லியோனார்டோ டிகாப்ரியோ. ஐயோ நீ பார்க்கவே பிரமாதமா இருக்கியே, உன் பேரு நல்லா இருக்கே. 20 வயசுடா. இவ பேரை பார்த்தா வெளிநாட்டு சேர்த்த மாதிரி இருக்கானே. டேய் நான் ஜாப்பனீஸா. நல்ல வேலை இவனுங்க நல்லா சுமூகமா தான் பேசுறானுங்க. ஒரு நிமிஷம், நீங்க ஷோ தானே? ஆமா எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா என்னோட உண்மையான பேரு அதுதான். என்னோட ஒரு கண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல இழந்துட்டேன். அதனால அந்த கண்ணுல ஒரு சைனீஸ் ஸ்பிரிட் இருக்கிறதா நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய ஆக்சிடென்டா? அப்ப இவனும் தனக்கு கேட்டுட்டு டேய் இருடா லூசு தடவை கூட பேசிக்கிற அப்படி சொல்லிட்டு அடிக்க போக இருடா டே இல்ல ஃபர்ஸ்ட் இயரா. சரிடா உன்னை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவனும் கிட்ட வந்து இவன் அடிக்க வரேன். அச்சோ போச்சே சண்டை தாண்டா. இப்போ அப்ப இவனுங்களும் வந்து சண்டை போட ரெடியா இருக்கேன். அந்த டைம் அவனும் சூப்பரா தம்பி நேத்து பயங்கரமா சண்டை போட்டியவா, என்னோட சேர்ந்த மக்களை நீ தான் காப்பாத்தினியமே, பிரமாதமா சண்டை போட்டியமே, எல்லாத்தையும் கேட்டேன் பார்த்தேன் சூப்பரா நீ ஆனா அப்படின்னு தட்டி கொடுக்க. ஓ அப்பனா இவன் தான் அந்த மெயின் ஸ்ட்ரீட்ல மக்கள் எல்லாரும் காப்பாத்தி சண்டை போட்டுருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரும் இவனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்ன சொல்றீங்க சோ அப்படின்னு இவனும் கேட்க. ஆமாண்டா இந்த பையன் தான் நேத்து நம்மளோட மெயின் ஸ்ட்ரீட்ல ஒரு கும்பல் மக்களை துன்புறுத்தி இருந்தாங்க. அப்ப இவன் உள்ள போந்து முதல் ஆளா அங்க இருக்கிற எல்லாரையும் தனியா சமாளிச்சு ஃபைட் பண்ணி அலற விட்டுருந்தான். நேத்து நம்மளோட டவுனை ப்ரொடெக்ட் பண்ண முதல் ஆளே இவன் தான்டா. இவனோட பேரு சாக்குரா அப்படின்னு சொல்லு. டேய் என்னடா சொல்றாரு அவரு நீரேவும் அப்படி வந்து கேட்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் இவனை பார்த்து பாக்குறாங்க. நேத்து இந்த பையன் தான் காப்பாத்தினா, இவன் தான் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கான் நம்ம டவுன் மக்களை. ஆமாண்டா நம்ம கிராண்ட்மாவே இவனை பத்தி தான் சொன்னாங்க. பியூரின் சேர்ந்த ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு பையன் புதுசா இருந்தான், வெளியூர் வேற, இந்த இடத்துக்கு வந்து நம்மள காப்பாத்திருந்தானே, அது இவன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட வந்து பெருமையா பேசின்னு இருக்காங்க. அப்போ அவ்வளவு வெக்கப்படுறேன். இவரு ஏடா இவ்வளவு கிசடிக்கிற வரை கிட்ட வரானுங்க. இதெல்லாம் நல்லதே இல்ல. நல்ல வேலை இந்த பியூரின்கே இவன் எனிமையாவான்னு பார்த்தா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இவனை ஃப்ரெண்டாக பாக்குறாங்களே. அதுக்கப்புறம் அந்த பையனும் சரி வெளியூர்ல இருக்கவன் வெளியூர்ல ஸ்கூல்லயே படிக்க வந்தானே, எதுக்காக இந்த மாதிரியான ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி இங்க வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது எதுக்குன்னா இந்த ஸ்கூலோட டாப் பொசிஷனை பிடிக்கிறோம். எல்லாரும் இந்த ஷாக்காவே இவ்வளவு ஒரு விஷயம் என்னடா எப்படி பாக்குறாடுங்க. யாரும் தப்பா எடுத்துக்கிறா சும்மா விளையாட்டு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே அதாவது ஒரு முக்கியமான நபர்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவை முறையா பாக்குறாங்க. அந்த டைம் திடீர்னு இவனோட கிளாஸ் உள்ள பெஞ்சும் பறந்து உதவிது. அது இவனோட ஷாக்கா பாக்க யாருடான்னு பார்த்தா அவனும் ஒரு ஃபியூரின் சேர்ந்த ஆளு தான். அவனை ஹீரோவும் பார்க்க ஒரு பயங்கரமான டஃபான ஆப்போனன்ட் கிடைச்சிட்டா. அந்த மாதிரி அவனும் பார்க்க அந்த டைம் டேய் சாக்குரா தயவு செஞ்சு ஃபைட் பண்ணாதடா, இவன் ரொம்ப டேஞ்சரஸான பையன்டா இந்த ஸ்கூல்லயே அப்படின்னு சொல்ல அந்த பையனும் இப்போ கிட்ட வரான். இவனோட பேரு தான் கேட்டாரோ சுக்கிமிச்சிட்டான். ஓ இவன் பார்க்கவே ஒரு நாய் மாதிரி இருக்கானே. அப்ப இவன் வந்து இவன் அட்டாக் பண்ண வரேன், ஒன்னு நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெண்ட்டை போட்டு அடிக்க எல்லாரும் பயந்து தெரிச்சு ஓடுறானுங்க. அந்த டைம் நம்ம ஹீரோவும் தப்பிச்சிடறான். இன்னொரு பக்கம் சோவும் நம்ம நீரவே காப்பி தர்றாரு. அப்ப ஹீரோவை விசிச்சுட்டு என்ன ஒரு வெறி பிடிச்ச நாய் மாதிரி நடந்துக்கிறேன், நான் இந்த ஃபியூரின்ல எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தான் நீ இருக்கேன் அப்படின்னு அவனும் சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட்ல ஒரு முக்கியமான நபர் கூட கடைசியா நம்ம ஹீரோ நினைச்சு ஒரு ஒர்த்தியான ஆப்போனன்ட் தான் கிடைச்சிட்டான். அவன் கூட போயிட்டு ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். பட் ஆனா இவன் நினைச்ச அந்த ஒர்த்தியான ஆப்போனன்ட் நிறைய பேர் இருக்கானுங்க. சரி அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதை பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு போவோம்.